guys, welcome to Tech with Sakthi. இன்னைக்கு நான் என்ன கண்டென்ட்டோட வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ஆப்ஸ். நம்ம ஃபோனில் இருக்க கூகுள் ஆப்ஸ், இந்த யூடியூப், ப்ளே ஸ்டோர், கூகுள் டிரைவ், ஜிமெயில் இந்த மாதிரி ஆப்ஸை எப்படி நம்ம பிசிலேயே டவுன்லோட் பண்ணுற இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்படி பார்த்துட்டிங்கன்னா உங்கள் பிசிலேயும் நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம், இந்த கூகுள் ஆப்ஸ். ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள இருப்பலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க, லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறதுக்காக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களோட டியூஷனாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள இருப்பலாம். ஃபஸ்ட்டு மைக்ரோசாஃப்ட் எட்ஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் பாரில் நீங்கள் க்ரோம் டவுன்லோடுன்னு கொடுங்க. அது ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு லிங்க் வரும், டவுன்லோட் க்ரோம் டுடேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த ப்ரௌசர் பில்ட் பை கூகுள் அப்படின்னு இதை வெயிட் பண்ணுங்க. அப்போ மேலே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டவுன்லோட் க்ரோம்னு ஒரு ஆப்ஷன் வரும். அது கொஞ்சம் லேட்டாக தான் வரும், டைம் ஆகும் அது வரத்துக்கு. இப்போ வந்துருச்சு நம்மளுக்கு அது. ஓகே, இப்போ அந்த டவுன்லோட் க்ரோம் இல்லாட்டி அப்படி உங்களுக்கு வரலாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ப்ரௌசர் பில்ட் பை கூகுள்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கீழே இருக்க டவுன்லோட் க்ரோமை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு கூகுள் க்ரோம் உங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா க்ரோம் செட்டப் எக்ஸசைஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிருக்கும். இப்போ எனக்கு டவுன்லோட் ஆகிட்டுருக்கு, முடிச்சிருச்சு. இப்போ வந்து அது ஓப்பன் ஆகணும். இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் மைக்ரோசாஃப்ட் எட்ஜை விட்டு வெளியே வந்துடலாம். 1 minute. இப்போ நம்ம வந்து நம்மளோட பிசி பிசின்னு இருக்கும். நான் ஃபைல் மேனேஜர்னு அது பேர் எழுதி வச்சுருக்கேன். அதில் வந்து டவுன்லோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா க்ரோம் செட்டப்னு ஒரு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணது இருக்கும். அதை ரைட் கிளிக் பண்ணி 1 minute ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறம் லோட் ஆகும், உங்களுக்கு க்ரோம் இன்ஸ்டால் ஆகும். முதல்ல வந்து உங்களுக்கு வந்து எஸ் ஆர் நோன்னு கேட்கும், எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிங் டு இன்டர்நெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இப்போ டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு, இப்போ இன்ஸ்டால் ஆகுது. இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் க்ரோம்னு ஒரு சின்ன ஐக்கான் வரும். இப்போ ஓப்பன் ஆகுது. நீங்கள் அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு சைன்இன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நம்ம அக்கௌண்ட் வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ அக்கௌண்ட் நம்ம. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி அங்கே ப்ளே ஸ்டோர்லாம் ஏற்றணும்னு கேட்பீங்க. ஒரு வழி இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா அந்த 9 டாட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. 1 minute. இப்போ அந்த 9 டாட்ஸ்னு ஒரு அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கூகுள் ஆப்ஸ் இருக்கும். இது எப்படி நம்மளோட ஹோம் பேஜுக்கு கொண்டு போகிறோம்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து யூடியூப், எக்ஸாம்பிளுக்கு யூடியூப் எடுத்துக்கலாம். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் இருக்குது. இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம லோகோ பக்கத்தில் 3 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும் பேஜ். அதில் அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மோர் டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது சைடு வந்தீங்கன்னா கிரியேட் ஷார்ட்கட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கிரியேட் ஷார்ட்கட்டுன்னு கேட்கும். அதில் நீங்கள் பேர் எது வேணாலும் எழுதிக்கலாம். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு TECH டெக்குன்னு போட்டு கிரியேட்டுன்னு கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிருக்கும். இதை மைனஸ் கொடுத்துட்டு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு முன்னாடி தான் நான் இன்ஸ்டால் பண்ணி காமிச்சிருக்கேன் யூடியூப்பையும். இது மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லா ஆப்ஸையும் நீங்கள் அதிலே ஏற்றிக்கலாம். அப்படி நீங்கள் ஏற்ற தேவையில்லன்னு நினச்சிங்கன்னா இந்த க்ரோம் வழியாகவே நீங்கள் ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஓப்பனே பண்ணி காமிக்கிறேன் ப்ளே ஸ்டோர். ஆனால் இங்கே ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் ஃபோன் அக்கௌண்ட்டை தான் போட்டுக்கோங்க. ஃபோன் அக்கௌண்ட் போட்டிங்கன்னா இதில் இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே உங்கள் ஃபோன் அக்கௌண்ட்டுக்கு தான் போகும்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஸ்லாம் இருக்கு. ஓகே, இப்போ எல்லாத்தையும் இது பண்ணியாச்சு. எக்ஸிட் கொடுத்துடலாம். ஓகே, இதுதான் இன்னைக்கான வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.